இங்க இருக்கிற சோஃபா எல்லாமே யூகேல இருந்து தான் கொண்டு வந்திருக்கணும். இது எல்லாமே அட்ஜஸ்ட்மென்ட் சோஃபான்னு சொல்லலாம். ஜெஃப்னா ஹாஸ்பிடல் அந்த காலத்தை பட்டு இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்து வந்திருக்கு. இது ஒரு வெளிநாட்டு வீடு மாதிரியே இருக்கு உங்களுக்கு. உள்ளுக்க வந்தா எங்களுக்கு வந்து யாழ்ப்பாணத்துல நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வராதுன்னு நினைக்கிறேன். நல்லா வித்தியாசமான சத்தம் வருது, ஒவ்வொரு மணியிலையும் ஒவ்வொரு சத்தம். அப்படி லக்ஸரியா வந்து கட்டியிருக்கிறேன். அண்ணாவும் சொல்லியிருந்தேன், நாங்கள் வந்து பார்த்து கட்டின வீடு இல்லை ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்குற கண்ணாடி என்ன பாருங்க பாத்ரூமுக்கு எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான சமையல் அறையும் இருக்கிறேன். இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் சேர்த்து தான் வந்து உங்களுக்கு வரும். வணக்கம் ராவுலே, நான் உங்கள் தவகிறேன். நான் உங்கள் சங்கவி. இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ள நிற்கிறோம். முக்கியமாக சொல்ல போனால் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு வீடு விற்பனை தான் காட்ட போகிறோம். அது வீடுன்னு சொல்லலாது மிக பிரம்மாண்டமான மாளிகைன்னு சொல்லலாம். நினைக்கிறேன் நாங்கள் நிறைய ஹோம் டூர் எடுத்துருக்கோம். இப்படி ஒரு வீடு நாங்கள் வந்து ஹோம் டூர் எடுத்ததில்லைன்னு சொல்லலாம். மிக மிக ஒரு லக்ஸரியான ஹவுஸ்ன்னு சொல்லலாம். அதுவும் வந்து யாழ்ப்பாணம் டவுனுக்கு மத்திய பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் கீழ்ஸ் இருக்கு தானே, கீழ் சூப்பர் மார்க்கெட், அதுக்கு பின்னால் தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த மாளிகை. இந்த மாளிகை வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் டூரையும் காட்டுறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொமர்ஷியல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். இதில் வந்து நாங்கள் வந்து கடை அமைக்கக்கூடிய மாதிரி, அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹோட்டல் அமைக்கக்கூடிய மாதிரி செட்டப்லாம் இந்த வீடு வந்து இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்பஸுக்கு இதை யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படியான வீடு தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த மாளிகை. இது எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். யாழ்ப்பாணம் கீழ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு பின்னால தான் பிரம்மாண்டமான வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. கீழ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு பின்னால தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பாத்தீங்கன்னா கீழ் சூப்பர் மார்க்கெட் அங்க இருக்கு, இங்கால பாத்தீங்கன்னா வீடு இருக்குது. இது பாத்தீங்கன்னா மணிக்கூட்டி வீதினு சொல்லலாம். அப்படியே போனீங்கன்னா யாழ்ப்பாணம் டவுனுக்கு போற வீதினு சொல்லலாம். அங்கால ஹாஸ்பிட்டல் பின்பக்க ரோடுன்னு சொல்லலாம். மின்சார நிலைய வீதி அப்படி அங்கால போகுது. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாளிகை வந்து அமைஞ்சிருக்கு. இந்த மெயின் ரோட் பாத்தீங்கன்னா மணிக்கூட்டு கோபுர வீதின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த கொமர்ஷியல் கிரெடிட் பேங்க் ஒன்று இருக்கு. இந்த பேங்குக்கு முன்னுக்கு இருக்கிற ஒழுங்கையில அந்த வெள்ளக்கலை பெயிண்ட் அடிச்சு அந்த வீடு தான் பாத்தீங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்கு. குளோக் டவர் ரோட்ல இருந்து நாங்க நடந்து வந்துட்டோம்னு சொல்லலாம். இங்காலாம் பாத்தீங்கன்னா கீழ் சூப்பர் மார்க்கெட் இருக்கு. கீழ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு பின்னால இருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடு ஏட்டேன்னு பாத்தீங்கன்னா யூகே அண்ணான்ற வீடுன்னு சொல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து வெளிநாட்டில் இருக்கிற அவர்கிட்ட இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. வீட்டுன நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா 1.25 பரப்புக்கு கொஞ்சம் கூடவா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பெரிய கதவுகளும் அதே மாதிரி ஒரு சின்ன கதவும் இருக்குது. ஃப்ரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடிக்கு மேலே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்கு. இப்போ இதைத்தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா 2 பார்க்கிங் இருக்குன்னு சொல்லலாம். உள்ளுக்க பார்க் பண்ணக்கூடிய மாதிரி. இப்போ நாங்கள் கதவை திறந்து வரோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நவீன வசதிகளோட இந்த வீடை வந்து கட்டி இருக்கிறேன். எல்லாம் ரிமோட் கதவுன்னு சொல்லலாம். அதே மாதிரி உள்ளுக்கு இருக்கிற வசதிகள் எல்லாமே நவீன வசதிகளோட இந்த வீடை கட்டிருக்கேன். பார்த்தீங்களாவே தெரியும். முன்னுக்கு இது வந்து ஒரு கார் பார்க்காக இருக்குது. இதில் வந்து கார்கள் வந்து பார்க் பண்ணக்கூடிய மாதிரி பாருங்க. வீடுன்னு சொல்ல மாட்டீங்க, ஒரு ஹோட்டல் என்ன சொல்லுவீங்க அப்படி வந்து கட்டியிருக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா வீடு முன் ஃப்ரண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்லேயே 2 ஊஞ்சல் வச்சிருக்கீங்க, மேலே ஊஞ்சல். ஒரு நாங்கள் இப்படி இங்கே வந்தோம்னா இந்த வீட்டை ஃபுல்லாகவே இப்போ கரண்ட் எல்லாமே ஜெனரேட்டர் வேலை செய்யக்கூடிய மாதிரியான வசதி வந்து செய்திருக்கு. வந்து ஜெனரேட்டர் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வீடே வந்து வடிவமைச்சிருக்கேன் நவீன வசதிகளோட. அதோட பாத்தீங்கன்னா இந்த கதவெல்லாம் 2 ஷட்டர், ஒரு நெட் ஷட்டரும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்கால கேட் ஷட்டரும் இருக்கு. 2 பாதுகாப்பு, அதாவது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட ஒரு வீடுன்னு சொல்லலாம். ஏன்னா அப்படியா நடம். இது வந்து ஒரு ஹோம் டூர் எடுத்துட்டோம். இங்கதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி 2 ஷட்டர் பாக்குறேன். அதான் ஒரு இடத்துலயும் பார்த்தலாம். அதே மாதிரி இந்த ஜெனரேட்டரும் செஞ்சிருக்கீங்க. இந்த செட்டப்பையும் பெருசா செய்திருக்கிறேன். என்ன இதுலயும் வந்து ஒரு பார்க்கிங் ஏரியா மாதிரி. இதுலயும் ஒரு பார்க்கிங் இருக்கு, அதுலயும் பார்க்கிங் இருக்கு. அங்கால வந்து பார்க்கிங் ரூமே இருக்கு. அதுல அங்கால பாத்தீங்கன்னா வாகனங்கள் விடக்கூடிய பார்க்கிங் ரூம் இருக்குன்னு சொல்லலாம். இதுதான் பாத்தீங்கன்னா முன்னுக்கு என்ட்ரன்ஸ். என்ன வீட்டுண்ட இந்த என்ட்ரன்ஸே பாத்தீங்கன்னா லக்ஸரியா இருக்குன்னு சொல்லலாம். பெரிய பெரிய தூண் எல்லாம் போட்டு நல்ல உயரமா தான் இந்த வீட்டை வந்து கட்டியிருக்கணும். முன்னுக்கு லைட் எல்லாம் போட்டு நல்ல வடிவான ஒரு வீட்டை வந்து செய்திருக்கணும். அதில் பாத்தீங்கன்னா 2 மர ஊஞ்சல் நல்லா இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே ஜெனரேட்டர் சேர்ந்து தான் உங்களுக்கு அந்த விற்பனைக்கு வந்து வர போகுதுன்னு சொல்லலாம். இங்காலயம் வந்து ஊஞ்சல் இருக்கு. வீட்டுக்கான முன் கதவு நல்ல பெரிய ஒரு மர கதவு போட்டுருக்கீங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறோம். வீட்டுக்குள்ளே போகணுன்னு பாருங்க இப்படி இருக்குன்னு அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா சும்மா மாளிகை செட்டப்பில்
எல்லாமே வந்து கொடுத்துருக்கிறேன் இந்த வீட்டுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து 2 தளத்தை கொண்ட வீடுன்னு சொல்லலாம். கீழே ஒரு தளம், அதே மாதிரி மேலே ஒரு தளம், அதுக்கு மேலே மொட்டை மாடி. அதுக்கு மேலே மொட்டை மாடியும் இருக்குது. கீழ் தளத்தில் பார்த்தீங்கன்னா 4 ரூம் இருக்குது, அதே மாதிரி மேல் தளத்துலேயே 4 ரூம் இருக்குது. எப்படி என்ன மாதிரி இருக்குன்னு வாங்க பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஹால்னு சொல்லலாம். லிவிங் ஹால் இதே வந்து பெரிய லக்ஸரியாக வந்து கொடுத்துருக்கிறேன். இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் சேர்த்து தான் வந்து உங்களுக்கு வரும். அதோட பார்த்தீங்கன்னா இந்த சோஃபா செட் எல்லாம் இங்கேருந்து கொண்டு வந்தது, யூகேலேருந்து கொண்டு வந்தேன்னு சொல்லலாம். இந்த சோஃபா செட், அதே மாதிரி மேசை, டைனிங் டேபிள், அதே மாதிரி பெட்டுகள், இங்கே இருக்கிற ஃபர்னிச்சர், அதிகமான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே யூகேலேருந்து வந்திருக்கு. நான் யூகேலேருந்து தான் இங்கே வந்து வச்சிருக்கிறோம்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஒரு வெளிநாட்டு வீடு மாதிரியே இருக்குது. உங்களுக்கு பார்க்க வந்து எங்களுக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வராதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் செட்டப்லாம் எல்லாம் வந்து கூட செய்திருக்கிறேன். பாருங்க அப்படி சுற்றி வர பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த பாருங்க இந்த சோஃபா வந்து காலி உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய மாதிரியான ஒரு சோஃபா. இங்கே இருக்கிற சோஃபா எல்லாமே யூகேலேருந்து தான் கொண்டு வந்திருக்கணும். இது எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் சோஃபான்னு சொல்லலாம். எங்களோட வசதிகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இதில் வந்து இருந்து கொள்ளலாம்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். நல்ல ஒரு வசதியான ஒரு மாளிகை. வீட்டில் எல்லா அறைகளுக்கும் வந்து ஏர் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கணும்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அறைகள், அதே மாதிரி லிவிங் ஏரியா, எல்லா இடமும் சகல இடங்களுக்கும் வந்து ஏர் கண்டிஷன், தளவாடங்கள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ஏரியாவில் பெரிய டிவியும் இருக்குன்னு சொல்லி 75 இன்ச்சு டிவி வந்து கொடுத்துருக்கணும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்னிச்சர் எல்லாம் இந்த எலக்ட்ரானிக் சாதனங்களோட சேர்த்து தான் இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்து வந்திருக்கு. முக்கியமாக அவசரமாக வந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். யார் வேண்டும்னு யோசிக்கிறீங்களோ கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வீடை வந்து ஃபுல்லாக நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இங்காலையும் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்து பிரம்பில் செய்த கதிரைகளோட அப்படி அதில் வச்சிருக்கணும். செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் எல்லா இடத்துலையும் வச்சிரு பூட்டி இருக்கணும்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கால அங்கால அப்படின்னு எல்லாம் இருக்குது. நல்லா இருக்கு. என்ன இந்த ஹோலுக்கு மட்டுமே 3 நாள் ஏர் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கணும் இந்த ஹோலுக்கு மட்டுமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கால அந்த பக்கத்துலேயும் வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதிரியான அந்த ஒரு பெட்டும் இருக்குன்னு சொல்லலாம். அந்த 2 பெட் இருக்குது. இது வந்து மலேசியாவிலேருந்து கொண்டு வந்தேன்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதான் இந்த முன்னுக்கு இருக்கிற விண்டோன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது, ஜன்னல். அதே மாதிரி இந்த ஹீட்டிங் செட்டப்லாம் பார்க்க நல்ல லக்ஸரி லுக்கில் வந்து கொடுத்துருக்கணும். பார்க்க எல்லாருக்கும் ஒரு ஞாபகம் வரும். இதை வந்து நாங்கள் படங்களில் பார்க்கலாம் பார்த்துருப்போம். வெளிநாடுகளில் இருக்கிற அதே இதுதான் வந்து இந்த சின்ன கபர்ட் ஒன்று இங்கே கொண்டுருக்கணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற டேபிள்கள் எல்லாமே வெளிநாட்டு யூகேல இருந்தால் நான் கொண்டுருக்கேன்னு சொல்லலாம். இந்த வீடே வந்து சுத்தமாக சொல்ல போனால் ஒரு வெளிநாட்டு டிசைனில் வந்து கொடுத்துருக்கணும். அதே மாதிரி நாங்கள் முதல் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சமையலறை தான் உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம். டைனிங் ஏரியாவோட சேர்ந்து இங்கே ஒரு சமையலறை இருக்குது. பாருங்க இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான சமையலறை. இதுக்குள்ளேயே ஒரு 10 பேருக்கு நிற்கலாம். அவ்வளோ பெரிய ஒரு சமையல் அறை. இது ஒரு பெரிய ஹோல் மாதிரியே செய்திருக்கேன். பிரம்மாண்டமான சமையல் அறையில் உங்களுக்கு எல்லாம் ஒரு டாஸ்க். இதில் எங்கே ஃப்ரிட்ஜ் வச்சு கண்டுபிடிங்க. எங்கே இருக்கு ஃப்ரிட்ஜ்? ஃப்ரிட்ஜ் வந்து அங்கே இருக்கிற இடமே தெரியாதுங்க. இதுதான் இருக்குன்னு சொல்லலாம். கபர்ட்டோட கபர்ட்டாக இருக்குது ஃப்ரிட்ஜ். அப்படித்தான் செஞ்சுருக்கேன். நல்லா இருக்கேண்ணே. நல்லா இருக்கும். இந்த செட்டப் வந்து நல்ல வடிவாக கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரிட்ஜர். கீழே டீப் ஃப்ரிட்ஜர். கீழே டீப் ஃப்ரிட்ஜர் அப்படி வந்து கொடுத்துருக்கீங்க. இது டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி இருக்குங்க. நல்ல கிளீனாக இருக்குது. லக்ஸரியாக வந்து இந்த வீட்டை வந்து கொடுத்துருக்கீங்க. கூடுதலாக ஒயிட்டும் பிளாக்கும் பாவச்சிருக்கிறபடியே கொஞ்சம் லக்ஸரியாக இருக்குது இந்த கிச்சனை பார்க்கல. இது பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவும் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா அவனும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கபர்ட்னு நினைக்கிறேன். இது கபர்ட் தான். ஃபுல்லாக வந்து வடிவாக கொடுத்துருக்கீங்க. ஃபினிஷிங் நல்லா இருக்குது. நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கால சின்ன ஒரு டீ போடுறதுக்கான ஒரு இடம். கீழே வந்து வாஷிங் மிஷினும் இருக்கு. டீ போடுறதுக்கான இடம் வந்து செப்பரேட்டாக இருக்குது. இதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி டிஷ்வாஷர் இது நவீன வசதிகளுடன் வந்து கொடுத்துருக்கீங்க. இது டிஷ்வாஷர் தான். என்ன டிஷ்வாஷர் தான் பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுற மிஷின் அப்படியெல்லாம் கொடுத்துருக்கணும். இந்த வீட்டில் இருந்தாலே எல்லா வசதிகளோடையும் யோசிக்கிறேன். டிஷ்வாஷரோட இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கபர்ட் இருக்குது. கபர்ட்டுகள் கபர்ட்டுகள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சிங் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வெளியில் ஜன்னலும் இருக்கு. நல்ல வெளிச்சம் வருது. வெளி வெளிச்சம் வருது. இது பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு அடுப்பு செட்டப்பும் இருக்குது. இண்டக்ஷன் குக்கர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 இண்டக்ஷன் அடுப்போட வந்து இருக்குதுன்னு. எக்ஸ்ஹாஸ்ட் ஃபேன் இருக்குன்னு சொல்லலாம். எக்ஸ்ஹாஸ்ட் ஃபேன் அப்படி இதில் வச்சிருக்கேன் பாருங்க. அப்படியே நல்லா இருக்குண்ணா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கபர்ட்டுகள் இருக்குது.
இப்படி மேலே தூக்கி விடுற மாதிரி இப்படி தூக்கினோடனே அப்படி மேலே போகுது அப்புறம் இப்படி இழுத்த உடனே தண்டை வளம் மூடுது ஏன்னா நல்லா இருக்கு அந்த கார்கதை வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி நல்லா ஹை குவாலிட்டியில் செய்திருக்கேன் நல்லா இருக்கு ஓண்டை திறந்தா தான் தெரியுது ஓண்டுக்கும் ஒரு மசிக்கிறது இது ஒயிட்டாக இருக்கு துறக்கைக்கான் தெரியுது ஓண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இதுக்கு அந்த பாத்திரங்கள் அதில் வைக்கக்கூடிய மாதிரி என்ன ஃபுல் செட்டப்போட செய்திருக்கேன் இந்த வீடு பெருசாக பாவிக்கல நினைக்கிறேன் என்ன என்ன இந்த புதுசாகவே இருக்குது அப்படி இந்த வீடு பார்த்தீங்கன்னா கட்டினதுலேருந்து புதுசாகவே இருக்குன்னு சொல்லலாம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கிச்சன் பார்த்துட்டோம் கிச்சன் பார்த்துட்டு இப்படி எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரி ரூம் இருக்குது அதைத்தான் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் இந்த லக்ஸரி ரூம் இப்படி இருக்குன்னு பாருங்க என்ன இந்த பெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா யூகேல இருந்தால் கொண்டு வந்தோன்னு சொல்லி அண்ணா வந்து சொல்லியிருந்தேன் இந்த கபர்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது நாங்கள் வந்தோடனே பார்த்து பிரமிச்ச ஒரு விஷயம்னா இந்த கபர்ட் தான் நல்ல வடிவா வந்து வடிவா செய்திருக்கணும் இந்த கபர்ட் சிஸ்டங்கள் எல்லாமே அதுக்கு லைட்டும் இருக்கு கபர்ட் அதுக்கு லைட்டிங் செட்டப் வந்து கொடுத்துருக்கேன் வடிவா வந்து கொடுத்து செய்திருக்கேன் இந்த நல்ல வடிவா செய்திருக்கேன் எல்லாம் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்கேன் எல்லா கபர்ட்டுக்கும் லைட் இருக்கு அதையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி ஆனால் சுவிட்சுகள் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கேன் இந்த சுவிட்சுகள் இது பாருங்க சுவிட்சிலே வந்து லைட் பத்தம் அப்படியான சுவிட்சான்னு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்கோமும் கொடுத்துருக்கேன் இந்த ரூமில் இருந்து அடுத்த ரூம்ஸு கதைக்கக்கூடிய மாதிரி கோல் எடுக்கலாம் அது மாதிரி அப்படியான இன்டர்கோம் தான் கொடுத்துருக்கேன் வேணா ஹலோ யார் பேசுறீங்க இங்காலே ஒரு கபர்ட் இருக்கு இந்த கபர்ட்ல பார்த்தீங்கன்னா கண்ணாடி இருக்கு நல்லா இருக்கு ஃபுல்லாக கண்ணாடி என்ன அலுமாரின்னு சொல்லலாம் நல்ல ஸ்பேஸை கொண்டு இருக்குன்னு சொல்லலாம் என்ன நாங்கள் தேவையானது மாதிரி பொருட்களை உடுப்புகளை எல்லாமே அடுக்கி வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வச்சு செய்திருக்கேன் இப்படி ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கபர்டு ஒரே தீமோடையே ஃபுல்லாக வந்துருக்குன்னு சொல்லலாம் லைட்டும் இருக்குது நல்ல வடிவான லைட்டில் நல்லா இருக்குது லக்ஸரின்னு தான் அப்படி டொப்பாக கொடுத்துருக்கேன் மிகப்பெரிய ஒரு லக்ஸரி ஹவுஸ்ன்னு சொல்லலாம் இந்த ரூமோட சேர்த்து அட்டாச் பாத்ரூம் இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாத்ரூம் இங்கே பார்த்தீங்கன்னா கொமட் அதில் இருக்குது அதே மாதிரி சிங் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குளியல் இருக்குது அதே மாதிரி மேலே ஹீட்டர் எல்லாமே இருக்குன்னு சொல்லாமல் அப்படி வந்து வடிவம் வந்து கொடுத்துருக்கேன் கண்ணாடியில் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பாட்டும் கேட்கலாமா என்ன என்னடா குளிக்க கொள்ளைக்க பாட்டு கேட்குற கேட்ட மாதிரி தான் செய்திருக்கணுமா அப்படியான ஒரு நவீன கண்ணாடின்னு சொல்லினா வித்தியாசமா இருக்கு ஃபர்ஸ்ட் டைமா நான் கேள்விப்பட்டேன் இல்ல ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்குற கண்ணாடின்னா பாருங்க பாத்ரூமுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கேண்ணே பாட்டு கேட்டு குளிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி முதலாவது ரூம் பார்த்துனாங்க அதே மாதிரி ரெண்டாவது ரூம் இருக்குது இதுவும் ஒரு சூப்பர் லக்ஸரி ரூம்னு சொல்லலாம் இல்லை ஒவ்வொரு ரூமும் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு வித்தியாசமாக இருக்கு பாருங்க இந்த ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நிறைய கபர்ட்டுகள் என்ன இந்த அலுமாரிகளை வந்து வித்தியாசமாக இருக்கு என்ன கட்டினா வீடு இப்படி கட்டணும்னு யோசிக்கிறாங்களுக்கு ஒரு உகந்ததாக இருக்கு வேணா அப்படி லக்ஸரியாக வந்து கட்டியிருக்கிறேன் அண்ணாவும் சொல்லியிருந்தேன் நாங்கள் வந்து பார்த்து கட்டின வீடுன்னு சொல்லி மேலே ஏர் கண்டிஷன் எல்லா ரூம்ஸ்களுக்கும் இருக்குன்னு சொல்லலாம் அதை பெருசாக காட்டிக்கொள்ளையில் எல்லா ரூம்ஸ்கள் எல்லாத்துக்குமே அதே மாதிரி பாத்ரூம் அது எல்லாமே கொடுத்துருக்கீங்க நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம் ஒரே மாதிரி வந்து பாத்ரூம் வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லலாம் ஹீட்டர் செட்டப்போட எல்லாமே கொடுத்துருக்கீங்க அதோட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்குமே ஒவ்வொரு கபர்ட்லேயும் ஒவ்வொரு லொக்கர் பட்டி வந்து இருக்கு பாருங்க அப்படி எல்லாத்துக்கும் செட் பண்ணி வச்சுக்கணும் எல்லா ரூமுக்குமே ஒரு லொக்கர் இருக்குன்னு சொல்லலாம் இது வந்து ஒரு சிறப்பு அம்சமா இருக்கு இது ஒரு ஹோட்டல் செட்டப்லேயே இந்த இது அமைச்சிருக்கணும் அதுதான் இதில் இருக்கிற சிறப்பு நீங்கள் இந்த வீட்டை வாங்கினா கூட இந்த இப்படி லக்ஸரியாக ஹோட்டல் மாதிரியும் இதை பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அதே மாதிரி ஒரு செட்டப்ல வந்து எல்லாம் வந்து செய்திருக்கு சில ஒரு கொமன் பாத்ரூம் இருக்குது இந்த கீழ்த்தளத்துக்குரிய கொமன் பாத்ரூம் இதான் பார்த்தீங்கன்னா கீழ்த்தளத்துக்குரிய கொமன் பாத்ரூம் இப்படி வந்து ஒரு குளியலறை சவர் அதே மாதிரி ஹீட்டர் எல்லாமே இருக்குது ஒரு கொமேட் இருக்குது மாதிரி மூன்றாவது அறையும் அதே லக்ஸரி டைப்பில் அதே மாதிரி செட்டப்பில் அதே கபர்ட் அதே மாதிரி லொக்கர் எல்லா செட்டப்லையும் எல்லா செட்டப்பும் இருக்கு நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ லக்ஸரியாக இருக்குன்னு அதே மாதிரி கபர்ட் அதே மாதிரி வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு சொல்லி எல்லாமே இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாத்ரூம் அட்டாச் கீழ்த்தளத்தில் இருக்கிற 4வது ரூம் தான் பார்க்க போகிறோம் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா சாமி அறை இருக்குதுன்னு சொல்லி இது வந்து ஒரு ஒபிஸ்ட் ரூமாக தான் இதை யூஸ் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ரூமை வந்து வடிவமைச்சிருக்கேன் இது ஒரு ஒபிஸ்ட் ரூம் அதோட ரூமுக்குள்ள ஒரு ரூம் அந்த ரூம் தான் பார்த்தீங்கன்னா சாமி ரூம் சொல்லலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா சாமி ரூமில் கதவு நல்லா இருக்கு நல்லா இருக்கு வித்தியாசமான மற்றது கதவுன்ற மொத்தமாக இருக்கு என்ன வித்தியாசமான சத்தம் வருது ஒவ்வொரு மணியிலையும் ஒவ்வொரு சத்தம் வேணுண்டா பார்த்தீங்கன்னா சின்ன பெருசு அப்படி மாற்றி அந்த மணியை கொடுத்துருக்கேன் பாருங்க இதுதான் வந்து சுவாமி அறை
எப்படி பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க. அப்படியே பாருங்க, இப்படி வந்து ஃபுல்லாக சாமி மாடம் வந்து கொடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லாக அந்த கிரனைட் கல்லில் தான் வந்து சாமி மாடம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மணியலும் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த பெரிய மணியல் 4 மணி அப்படின்னு சொல்லி நல்லா இருக்குண்ணே. நல்ல ஒரு தெய்வீகமான ஒரு செட்டப்பில் வந்து இந்த சாமியை வந்து செய்திருக்கீங்க. வீடு யார் யாருக்கு வீடுறதுக்கு பொருத்தமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிற ஆட்களுக்கு இது வீடு வந்து நல்ல பொருத்தமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் நோக்கத்துக்கு நீங்கள் செய்கிறீங்களா இருந்தால் அது உங்களுக்கு இன்னும் பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்று பார்த்தீங்கன்னா, நகரத்துக்குள்ளே இருக்கிறதால இதை நீங்கள் ஒரு கெஸ்ட் ஹவுஸாவோ இல்லை ஒரு ஹோட்டலாவோ ஒரு ஹாஸ்பிட்டலாக கூட நீங்கள் இதை அமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அதை விட பார்த்தீங்கன்னா, இந்த நிலத்துக்கு வந்து ஒரு நல்ல பெருமதி இருக்குது. ஏனென்றால் சுற்றி வர பார்த்தீங்கன்னா நகரத்துக்கு நடுவில் இருக்கிறதால ஒரு நல்ல பெருமதி இருக்குது. அங்கால பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி ரோட், அதே மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ரோட், அப்படி சுற்றி வர வந்து பிரதான வீதிகள் இருக்குது. அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குன்னு சொல்லலாம். பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. 100 மீட்டர் தூரத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதே மாதிரி இங்கால போனோம்னா நடந்தோம்னா ஸ்டான்லி ரோட் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு 50 மீட்டரில் கீழ் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. நாங்கள் இதில் வந்து கடை வைக்கிறோன்னா கூட வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் என்ன ஒரு தேவைக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா இருந்தால் கூட உங்களுக்கு இது வந்து ஒரு சிறப்பான இடமா இருக்குன்னு சொல்லலாம். இந்த நிலத்துக்கு எப்போவுமே வந்து ஒரு பெருமதி இருக்கும் என்று சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. நான் ஜூகே அண்ணாண்ட கான்டாக்ட் நம்பர் தரேன். நீங்கள் அவரோட கதைச்சி பேசி இந்த இடத்தை வீடை ஃபர்னிச்சர் அதே மாதிரி எல்லா தளபாடங்களோடய நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மேல்தளத்துக்கு தான் போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்படியே மேல்தளத்துக்கு போகிற பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே உங்களுக்கு லிவிங் ஏரியாவிலேருந்து தனியாக வந்து ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்கணும். இதுக்குள்ளால நாங்கள் மாடிப்படியால் மேலே போகக்கூடிய மாதிரி செய்திருக்கணும். பார்த்தீங்கன்னா இதான் மாடிப்படிக்கு பக்கத்துலேயே வந்து கபர்ட்டுகள் கீழே கொடுத்துருக்கணும். அதில் வந்து பொருட்கள் வைக்கிற மாதிரி பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸ்டோர் ரூமுக்கு தேவையான பொருட்கள் வந்து இதில் வைக்கலாம். இந்த படிக்க கீழே அப்படி ஒரு வாஷ் ரூம் இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே நாங்கள் வந்து மேலே தான் போக போகிறோம். அது சர்க்காரமாகும். அதே மாதிரி நல்ல லைட்டிங் கொடுத்துருக்கணும். நல்லா இருக்குண்ணா. மேல்தளத்துக்கு வந்துட்டோம். வந்த உடனே இப்படியே நாங்கள் உள்ளுக்க வந்த வேண்டாம். இதுதான் பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியா. நாங்கள் கீழ்த்தளத்தில் பார்த்த மாதிரி அதே மாதிரி லிவிங் ஏரியா வந்து மேல்தளத்தில் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி கீழே இருந்த மாதிரியான தளபாடங்கள் இருக்குது. இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே கதிரை அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய மாதிரியான கதிரை, அதே மாதிரி இங்கால அதே மாதிரி டைனிங் டேபிள், அதே மாதிரியான அலுமாரியல் எல்லாமே வச்சிருக்கோம். ஒரே மாதிரி வடிவா கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். நாங்கள் வந்து வேற மாதிரி மாற்றலாம். நாங்கள் செட்டப்பை வந்து மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் என்ன தேவைக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். இதில் இன்னும் ஒரு சிறப்பம்சம் இருக்குன்னு சொல்லலாம். என்னென்னா கீழ்த்தளத்தில் இல்லாத ஒரு விடயம் இருக்குது. இங்கே வந்து பொழுதுபோக்குக்குரிய ஒரு இடம்னு சொல்லலாம். என்டர்டைன்மெண்ட் இடம்னு சொல்லலாம். கேமிங் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு இடம் இருக்குது. அவ்வளவு சிறப்பாக செஞ்சிருக்கணும். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூகேலேருந்து கொண்டு வந்து செய்திருக்கணும். இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற ஃபர்னிச்சர் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குண்டு. அந்த காலத்து பெட்டகம் இப்போ ஒரு டைம் பெட்டகம் இல்லை, இங்கே வந்து ஒரு நவீன மயமான ஒரு பெட்டகம் கொண்டு வச்சிருக்கணும். அதுவும் வந்து இந்த வீட்டுக்கு ஒரு அழகு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிற கதிரையை பாருங்க, ராயா கதிரைன்னு சொல்லலாம். என்ன இல்லை எப்படி இருக்கு, செம்மையா இருக்கு. அப்படியே இங்கால பாருங்க, ஒரு நீங்கள் வந்தீங்களா இருந்தால் எல்லாரும் வந்து ஓய்வெடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு கதிரை. அதே மாதிரி உங்க நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதிலிருந்து நீங்கள் கதைச்சு கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு இடம். அப்படியே நீங்கள் இங்கால பார்த்தீங்கன்னா கீல்ஸ் கட்டிடம் தெரியுது, இல்லை பச்சை கட்டிடம் தெரியுது, இல்லை பாருங்க இருந்து பார்க்க அதுதான் பார்த்தீங்கன்னா கீல்ஸ் தான் அந்த பச்சை. அதுக்கு பின்னால இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. கீல்ஸுக்கு பின்னால அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது வந்து பொழுதுபோக்குக்கு நாங்கள் ஹெரமும் விளையாடக்கூடிய மாதிரி இருக்குது. ஹெரம் போர்டு வந்து வச்சிருக்கணும். இதில் நாங்கள் வந்து நிறைய விளையாட்டு ஆட் பண்ணலாம். டேபிள் டென்னிஸ் வைக்கலாம், பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் எல்லாம் வைக்கலாம். மற்றது வந்து பெரிய ஒரு விசாலமான இடம்னு சொல்லலாம். மற்றது நல்ல ஒரு காத்தோட்டமான இடம்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. ஜன்னலை திறந்து விட்டால் நல்ல காற்றும் வரும். அதுக்கேற்ற மாதிரி வச்சிருக்கணும். அதே மாதிரி இதில் ஏதாவது பாட்டிகள் அதே மாதிரி எல்லாமே செய்து கொள்ளலாம். பாட்டியும் இல்லை, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷனாக செய்து கொள்ளலாம். இந்த வீடை நீங்கள் வாங்குறீங்களா இருந்தால் ரெஸ்டாரண்ட்டாக கூட நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் அதுக்கேற்ற மாதிரியான இட வசதிகள் எல்லாமே இருக்குது. என்ன சொல்லக்கூடிய இது ஃபுல்லாகவே இப்படி ஒரு கிளாஸ் ஃபிட்டிங்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்காலி பக்கத்தால பல்கனிக்கும் போடும். வெளியிலையும் போய் பார்க்கக்கூடிய மாதிரி சுற்றி வேற வந்து பல்கனி வந்து கொடுத்துருக்கேன். அப்படியே இங்கால பார்த்தோம்னா அதே மாதிரி கீழ்த்தளத்தில் இருந்த மாதிரி மேலே ஒரு சமையலறை பாருங்க எப்படி இருக்குண்டு. அதே செட்டப் என்ன அதே மாதிரியான சமையலறைன்னு சொல்லலாம். அப்படி சுற்றி வரைய பார்த்தீங்கன்னா அங்கால ஃப்ரிட்ஜ் அதே மாதிரி அவனுங்கள் கீழே இருந்ததுட்டு அப்படியே ஒரு கொப்பியாக மேலே வந்து கொடுத்துருக்கணும். நல்ல லக்ஸரியாகவே இருக்குது பாருங்க.
அப்படி கிச்சனுக்கு இங்கே முன்னுக்கு இருக்கிற அதே மாதிரி தான், கீழே பார்த்தா அதே செட்டப் மாதிரி தான். முன்னுக்கு இருக்கிற ரூம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூம், அதோட பார்த்தீங்கன்னா ஒரு சாமி அறையும் இருக்கு. முதல் கீழே காட்டின மாதிரி அதே மாதிரி நாங்கள் இப்படியே போனோம்னா இந்த எல்லா இதுகளுக்கும் வந்து பல்கனி வந்து கொடுத்துருக்கேன். பல்கனியை சுற்றி வரலாம்னு சொல்லி இப்படி வந்து ஒவ்வொரு அறைகளையும் வந்து சுற்றி வரலாம். அப்படியே கீழே காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்க்க தெரியும். ஏன்னா நல்லா இருக்கு. இப்படி சுற்றி போக பாருங்க. அப்படியே வந்து இந்த சுற்றி வர காட்டுறேன் எப்படி நல்லா இருக்குவாங்க. ஃபுல்லாக வந்து எல்லா அறைகளுக்கும் வந்து ஏசி வந்து கொடுத்துருக்கேன், ஏர் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதே செட்டப் மாதிரி இதில் ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்கு. அதே பெட்ரூம் அதே மாதிரி கீழே இருக்கிற மாதிரியே மேலே வந்து கொடுத்துருக்கேன் பெட்ரூம், அதே மாதிரி பாத்ரூம் எல்லாம் சொல்லலாம். அடுத்த ரூம் பாருங்க கீழே பார்த்தது அதே மாதிரியே இருக்குது. உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் சும்மா இருக்கா பாருங்க. அதே மாதிரி கபகட்டுகள் எல்லாமே இருக்குது, அட்டாச் பாத்ரூம் எல்லாம் பாருங்க. இங்காலையும் வந்து அதே மாதிரி கீழ்த்தளத்தில் எப்படி பார்த்தோமோ அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உடுப்புகள் எல்லாம் இருக்கு. அப்படி இங்கால பாருங்க அதே மாதிரி அலுமாரிகள், அதே மாதிரி மேக்கப் செட்டப் எல்லாம் இதில் லைட்டிங் கொடுத்துருக்கணும். அப்படியே வித்தியாசம் எல்லாத்துக்குமே வந்து பல்கனி இருக்கு. அதான் இதுல சிறப்பு மேல் தளத்துக்கு வித்தியாசம் வித்தியாசமா தான். பல்கனியில நாங்க சுத்தி பார்க்கலாம், நாங்க சுத்தி பார்க்கக்கூடிய மாதிரி. இப்படி வெளியில வந்தோம்னா நல்ல காத்தோட்டமா இருக்குன்னு எப்படி இருக்குன்னு வேணாடி. உண்மையா நாங்க சொல்லி ஆகணும், இந்த வீட்டை சுத்தி இருக்கிற மதில் இன்னும் உயரத்தை பாருங்க. எந்த உயரம் ஒருத்தரும் பெரியல அதுனா என்ன எந்த உயரமா கட்டி நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு வீடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன உயரம் வந்து மதுல பாருங்க. இங்க ரெண்டாம் தளம் மட்டும் வந்திருக்கு. அதோட பாத்தீங்கன்னா அந்த ஓட்டுக்கு மேலே இருக்கு பாருங்க. அந்த அங்க அடுத்த வீட்டுல ஓட்டுக்கு மேலால மதில் வந்திருக்கு. இதுல யாருமே ஏறி வேற இல்லை, அவ்வளவு பாதுகாப்பா கொடுத்துருக்கீங்கன்னா இந்த வீட்டை பாருங்க. ஃபுல்லா வந்து சுத்தி வரலாம். ஏன்னா இந்த மதில பாருங்க இன்னும் உயரம், இந்த உயரத்துக்கு மட்டும் கொண்டு விட்டுருக்கணும் பாதுகாப்பா. அதே மாதிரி இந்த கொரிடோருக்குள்ள வந்து ஒரு கொமன் வாஷ்ரூம், மேல் தளத்துக்குரிய ஒரு கொமன் பாத்ரூம் இருக்கு. இப்படியே பாருங்க காட்டிக்கொள்றேன். பார்த்தீங்கன்னா இதுதான் அது கீழ்த்தளத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கு. இப்படி நாங்கள் மேல்தளத்தால் இந்த படியால் வந்தோம். அதோடு சேர்த்து இங்கால வந்து மேலே ரூஃப் டாப்புக்கு போகிறதுக்கான படி வந்துருக்குது. வாங்க போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பல்கனிக்கு வந்துட்டோம். இதான் பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப். என்ன பெரிய ரூஃப் டாப். இதில் ஒரு பெரிய ஒரு பார்ட்டி எல்லாமே செய்து எல்லாமே. இதுல இருந்து பார்த்தா என்ன யாழ்ப்பாணம் டவுனு எல்லாம் தெரியுதுன்னு. இங்கே வேறுங்க அப்படி மக்களே. இதுதான் பார்த்தீங்கன்னா இதுண்ட மொட்டை மாடின்னு சொல்லலாம். எவ்வளோ பெரிய மொட்டை மாடின்னு பாருங்க. அப்படி இங்கால சுற்றி வர காட்டுறான். இங்காலி பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாண பெரிய ஆஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க, அதாவது ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல். அந்த பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற என்ன அந்த பார்த்தீங்கன்னா சாம்பல் கலர் கட்டடம் இருக்குது தானே, ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல். அதில் பார்த்தீங்கன்னா இது மெடிக்கல் ஃபேக்கல்டி அங்கே அதில் இருக்குது. இப்போ புதுசாக திறந்த கட்டிடம் அங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா HNB பேங்க் தெரியுது. இதுலேருந்து பார்க்கவே தெரியுது. ஜெஃப்னா டவுனுக்கு இருக்கிற HNB பேங்க் தெரியுது. இதுல இருந்தால் HNB பேங்க் அது எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்குது. இதுலேயே பார்க்கவே உங்களுக்கு தெரியும் இது வந்து டவுனுக்கு அவ்வளோ ஒரு அந்நிய பிரதேசத்தில் இருக்குன்னு சொல்லி. அப்படியே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அது. இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் கட்டிடம் தெரியுது, இதுலேருந்து பார்க்க தெரியும். அதுதான் பார்த்தீங்கன்னா கீல்ஸ் சூப்பர் மார்க்கெட். அங்கால வந்து ஸ்டான்லி ரோடு. அங்கால பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. எவ்வளவு நல்ல ஒரு டவுனுக்குள்ளே இருக்குன்னு. அதே மாதிரி கீழே இருக்கிற இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான சகல தண்ணியுமே இதில் ஃபில்டர் ஆகி தான் வருதுன்னு சொல்லலாம். பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு ஃபில்டர் செட்டப் வந்து இல்லை பூட்டி இருக்கீங்க கொடுத்துருக்கீங்க பாருங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது பாருங்க தனி ஒரு பிளான்ட் ஒன்று கொடுத்துருக்கீங்க. எல்லாத்தையுமே நீங்கள் எல்லா தண்ணியுமே இதில் ஃபில்டர் ஆகி தான் உங்களுக்கு வரும். உங்களோட வீட்டுக்கு தேவையானது எல்லாம் வரும். இல்லை இருக்கிற தளவாடமாக இருக்கட்டும் சகல பொருட்களோடையும் தான் இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்து வந்துருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஃபுல்லாகவே நாங்கள் வந்து இப்போ பார்த்துருப்போம். அதோட முக்கியமாக சொல்லணும் இந்த வீட்டை சுற்றி போகிற அளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இட வசதி இருக்குன்னு. அப்படியே வந்து வீட்டை சுற்றி நாங்கள் பராமரித்து கொள்ளலாம். ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடை வந்து காட்டியிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலே இந்த வீடுன்னு சொல்கிறதை விட மாளிகை என்று சொல்லலாம். ஏனெண்டா இங்கே இருக்கிற வசதிகள் எல்லாமே அப்படி இருக்குது. எல்லாமே நவீன வசதிகளுடன் இந்த மாளிகை வந்து கட்டியிருக்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன் கீழே 4 ரூம்ஸ் இருக்குது. அதே மாதிரி மேலே 4 ரூம்ஸ், அதே மாதிரி மேலே மொட்டை மாடி சகல வசதிகளோட இருக்குது. யூகே அண்ணாண்ட வீடு தான். நீங்கள் இந்த வீடை நீங்கள் வாங்க போகிறீங்களா இருந்தால் அண்ணாண்ட கான்டாக்ட் நம்பர் தரேன். அதே மாதிரி நீங்கள் யூகேயில் இருக்கிறீங்களா இருந்தால் கூட
அண்ணாக்கு நீங்கள் டிரெக்டாக வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் நீங்கள் காசை வந்து கொடுத்து அங்கேத்த காசையை நீங்கள் கொடுத்து நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அவர்கிட்ட கண்டாக்ட் நம்பர் டீட்டெயில் எல்லாமே தந்திருக்கிறேன். நீங்கள் அவரோட கண்டாக்ட் பண்ணி விலையை பேசி நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த காணொலியும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரியா, எங்களுக்கு மேலே இந்த வீடை வந்து பார்த்ததில் ரொம்ப பிடிச்சு கொண்டுச்சு. நீங்கள் இந்த வீடை வந்து வேண்ட போகிறீங்களா இருந்தால் வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்த உடனே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படியான வசதிகளுடன் இருக்கு. எங்களோட சேனலுக்கு நீங்கள் முதல்ல வந்தீங்களா இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒரு நல்ல ஒரு காணொலியை சந்திக்கிறோம். நன்றி.